அருணாச்சலம் சைவசாஸ்திர பிரச்சார சபா வழங்கும் தினம் ஒரு ஆகமத் தகவல். நாம் அன்றாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரமாணமானது இருக்குது. ஆனால் எது பிரமாணம்னு நமக்கு தெரியாமையே நம்ம பல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதில் தான் நம்ம சிவாகமங்கள் தனித்து விளங்குது. ஏன்னா நாம் பண்ணக்கூடிய காலைல எந்திரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சிவாகமங்களில் பிரமாணமானது இருக்குது. அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம நித்தியப்படி எந்திரிச்சவனே பல் தேய்க்கிறோம். எல்லாருமே பல் தேய்ச்சிட்டு இருக்கோம். இதனுடைய மூலம் எங்கே சொல்லியிருக்கு, இதனுடைய பிரமாணம் எங்கே இருக்குது, இதனுடைய டெக்ஸ்ட் வடிவில் இதுக்கு எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா நம்ம சிவாகமங்களில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த எல்லாருமே சாதாரணமாக இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கோம். அந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த பிளாஸ்டிக் மாரி இருக்கும். மேலே பல் தேய்க்கிற இடம் மட்டும் ஒரு நார் மாரி இருக்கும். இதே தான் பழங்காலத்தில் ஆகமப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பலவிதமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த குச்சியில் பல் தேய்க்கணும், இவா இந்த குச்சியில் பல் தேய்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போகத்தை விரும்பக்கூடிய கிரகஸ்தர்கள், அதாவது கல்யாணம் பண்ணிண்டவா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போகத்தை விரும்பக்கூடியவா எல்லாருமே 12 அங்குலம் நீளம் உள்ள குச்சியை எடுத்துக்கணும். அதேமாரி சன்னியாசிகள் எனக்கு மோட்சந்தான் வேணும் அப்படின்னா மோட்சத்தை விரும்பக்கூடியவா எல்லாருமே 8 அங்குலம் நீளம் உள்ள குச்சியை எடுத்துக்கணும். சரிப்பா, என்னென்ன குச்சியெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, போகத்தை விரும்பக்கூடியவர்கள், அதாவது புபுக்ஷுக்கள் அப்படின்னு பேர், எல்லாருமே நாவல் மரத்தினுடைய குச்சி, அப்புறம் மாமரத்தினுடைய குச்சி, அதுக்கு அப்படி இல்லையா விலா மரத்தினுடைய குச்சி, மகிழ மரத்தினுடைய குச்சி, இச்சி மரத்தினுடைய குச்சி, செண்பக மரத்தினுடைய குச்சி, கதம்ப மரத்தினுடைய குச்சி, அப்புறம் வேப்ப மரத்தினுடைய குச்சி, இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது போகத்தை விரும்பக்கூடியவர்கள். சன்னியாசிகள் அவெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா பலவிதமான குச்சிகள் சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக வில்வ மரத்தினுடைய குச்சியும் மருத மரத்தினுடைய குச்சியும் எடுத்து பல் தேய்க்க சொல்லியிருக்கு. யார் அப்படின்னா சன்னியாசிகளை. சரிப்பா, இது எப்படி இருக்கணும், வேறு எப்படி அந்த பல் தேய்க்கிற குச்சி எடுத்துட்டோம், அந்த குச்சியினுடைய லட்சணம் வேறு சொல்லியிருக்காரு நம்ம ஆகமத்தில். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஈரப்பதமாக இருக்கணுமா, ஃபுல்லாக காஞ்சி போன குச்சியை பயன்படுத்தக்கூடாது, ஈரப்பதமாக இருக்கணும். நடுவில் அந்த பருவாக்கள்லாம் இருக்கக்கூடாது, அந்த பருவாக்கள் இல்லாமல் இருக்கணும். ரிஜும் சுத்தம் அபர்வகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நேராக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், பருவாக்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமங்கள்லாம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ப்ரஷ் அப்படிங்கிறது இப்போ தான் வெளிநாட்டில் நம்ம அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆதாரங்களை ஆகமங்கள், சிவாகமங்களுக்கு தான் மிகப்பெரிய முதன்மையான ஒரு இடமானது இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிடணும். சாதாரண பல் தேய்க்க